வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டே தெரியுமா? இன்னைக்கு வந்து வேர்ல்டு கோகனட் டே. அதனால நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அரசம்பட்டிக்கு வந்துடுறோம். இங்கே நிறைய கண்காட்சியெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்குலாம் காட்டுறேன், நீங்களும் பாருங்க மறக்காம. இங்கே பைசன் நாங்கள் அரூர் அம்மன் மகேந்திர டிராக்டர் கம்பெனிலேருந்து வரோம். இங்கே வந்து வண்டியை நாங்கள் நிறுத்திருக்கிறோம். 3 வண்டி இருக்கு. இதில் வந்து பைசன் பை டெக் ப்ளஸ் வண்டி வாங்க ஸ்டாலில் போட்டிருக்கிறோம். இது எப்படின்னு கேட்டாக்கா வந்து இது வந்து யுவா டெக் ப்ளஸ் டெக்னு சொன்னாக்கா டிரான்ஸ்மிஷன், இன்ஜின், கம்போர்ட், ஹைட்ராலிக். இது ஹெச்பி வந்து பார்த்தாக்கா 47 ஹெச்பிங்க. அதே மாதிரி ஃபுல் கான்சன்ஸ் கீர் பாக்ஸுங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே மோல் டைப்புங்க. இதில் வந்து ப்ராப்ளமே கிடையாதுங்க. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங்க. இதில் வந்து பார்த்தாக்கா முன்னாடி ஃப்ரண்ட் ஆக்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். விவசாயத்துக்கு இடம்தான் இருக்கும். இப்போ விவசாயத்துக்கு இந்த மேலே ஒரு இது மாதிரி போடணும். அதெல்லாம் டாப் இருக்கு. இண்டிவிஜுவலா வேணானவங்களுக்கு வந்து போட்டுருக்கலாம். இண்டிவிஜுவலா வேணானவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் போட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் இது அதர் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இங்கே வந்து நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. இது வந்து சின்ன சின்ன இந்த தலைகளை எடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்தாலே தெரியும். அது வந்து இந்த குப்பை இந்த மாதிரி அல்றதுக்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கிரைன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி வைக்கிறதுக்கு ஒன்றா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. வாங்க அப்படியே பார்ப்போம். நிறைய அப்புறம் இது கிளை இருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ரொம்ப பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, கூட்டமாக இருக்குது. ஐயா வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். என்னுடைய சொந்த தயாரிப்பான ஊதுவத்தி, சாம்பிராணி அப்ளை பண்ணுறேன். என்னோட ஓன் ப்ராடக்ட்டு இது வந்து சந்தன ஊதுவத்தி. 2 மணி நேரம் எரியும். 2 ஹவர் எரினா காசு வந்து வாபஸ் பண்ணி கொடுக்கப்படும். அதே மாதிரி இது சாம்பிராணி. இந்த சாம்பிராணி வந்து 1 மணி நேரம் எரியும். சாம்பிராணியில் வந்து நீங்கள் வந்து கட்டி தான் பார்த்துருப்பீங்க, டூப் ஸ்டிக் தான் பார்த்துருப்பீங்க. இது ஊதுவத்தி டைப்பில் நாங்கள் சாம்பிராணியை கொண்டு வந்துடுறோம். இது முழுக்க சாம்பிராணி தான். 1 மணி நேரம் எரியும். இது லேட்டஸ்டாக நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க மக்கள். அதே மாதிரி எங்களுடைய சொந்த தயாரிப்பான அப்பளம். இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. 100% ஆர்கானிக்கு. உளுந்து, மிளகு, சீரகம், தேங்காய் எண்ணெய், வேறு சோடா மாவு கூட கிடையாது. இந்த ஃப்ளேவர் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பச்சை மிளகா, பூண்டு அரைச்சி எங்களோட ஓன் ஃப்ளேவரில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சப்ளை பண்ணிருக்கிறோம். கடையில் போனாலும் கிடைக்காது. நாங்கள் ஓன் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு யாருக்கா வேணும்னு சொன்னாக்கா என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 98 40 20 80 01. அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு இதுவும் கன்சல்ட். என்னோடய ப்ராடக்ட் இது வேணும் பார்த்து. இதெல்லாம் இப்போ எப்படி நான் வீட்டிலே தயாரிக்கிறதா? இதெல்லாம் என்னோட மேலே வீட்டு மேலேயே நான் பண்ணுறேங்க. இதோட ஸ்மெல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஏதோ ஒரு அன்னாச்சி பழம் வாசனை வரும். பத்தியே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்குது. அண்ணனுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். பன்னீர் ரோஸ் ரொம்ப நல்லா அட்ராக்டிவா வந்து வாசனை வருது. இது பத்தி யாருக்குன்னா வேணும், இதை பத்தி தெரியணும்னா அண்ணனுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப வணக்கங்க. நம்ம வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்தில் அடரின் நம்ம கிராமம். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இயற்கை விழா, இயற்கை உணவு விழா, இயற்கை விதை திருவிழா இப்படிலாம் நிறைய நடத்துகிறாங்க. பாரம்பரிய விழா இப்படிலாம் நிறைய நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நடத்தும் போது நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன பங்களிப்பு செய்யலாம் அந்த மாதிரி விழாவில் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, நான் ஏற்கனவே வந்து பிஸ்னஸ்மேனாக தான் நான் இருந்தேன். அதை விட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து மக்கள் திருப்தி படுற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால சரி இந்த துறை தேர்ந்தெடுக்கும் பண்ணக்குள்ள எந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரல. நம்ம பாரம்பரிய உணவு பல வகைகள் இருக்கு. அதில் எந்த வகைகள் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரல, எதை வந்து யாரும் செய்யாமல் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கல. நம்ம பருப்பு வகையெல்லாம் இருக்கு இல்லையா? துவரம் பருப்பு, பாசி பருப்பு, வடப்பருப்பு, கொள்ளு பருப்பு, தட்டைப்பருப்பு, மொச்சப்பருப்பு, அவரைப்பருப்புன்னு பருப்பு வகையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு வாயு பிரச்சனை வரும் உடம்புக்கு. நமக்கு மூட்டு வலிக்குது, இடுப்பு ஜாயின் பெயின் இருக்கு, ஏதாவது நம்மளோட ஜாயின்ல வலி இருக்குது நம்ம சொன்னோம்னா டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா டாக்டர் உடனே என்ன சொல்லுவாருன்னா, நீங்க பருப்பு வகைகள்லாம் குறைச்சிக்கங்க, குறிப்பா துவரம் பருப்பை சாப்பிடாதீங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. நீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர்கிட்ட மூட்டு வலின்னு நம்ம போனாவே துவரம் பருப்பை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம கேட்கணும்.
அதை ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, துவரம்பருப்புல இயற்கையாகவே வாயு அதிகம். அந்த வாயுவை வெளியேற்றிட்டு நம்ம உணவா சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த ஜாயின்ல போய் அந்த வாயு கட்டாது. அப்ப அந்த வலி குறைஞ்சிரும். அவர் கொடுக்குற மருந்து மாத்திரையால வலி குறையுதோ இல்லையோ, அவர் சொல்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, துவரம்பருப்பு சாப்பிடாத அப்படின்னு சொன்னாருன்னா, ஏன் துவரம்பருப்பு சாப்பிடாதுன்னு அவர் சொல்றாரு? கடையில் விற்கிற எல்லா துவரம்பருப்புமே ஹைபிரிட். அது இல்லாம அதை முளைக்கட்டாம அப்படியே உடைச்சு கொண்டாந்து அப்படியே கடையில் வச்சு விற்கிறாங்க. அந்த காலத்துல நம்ம பாரம்பரியமா குறைஞ்சது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன, பல ஆயிரம் வருஷமா நம்ம தமிழர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு பழக்கம் எல்லாமே உலகத்தரமானது. இந்த உணவை இப்படிதான் சாப்பிடணும்னு தெரிஞ்சு அவங்க முறையா செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே துவரம்பருப்பை முளைக்கட்டிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா துவரையில வாயு அதிகம். அந்த துவரையை நம்ம வந்து முளைக்கட்டாம அப்படியே சாப்பிட்டோம்னா அதுல வாயு அப்படியே முழுசா இருக்கும், நம்ம உடம்பை பாதிக்கும்னு தெரிஞ்சு முளைக்கட்டிட்டு சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப காலப்போக்கில் எல்லா உணவுப் பொருளும் வியாபாரிங்க கையில போயிடுச்சு. விவசாய கையில் இருந்த ஒரு உணவுப் பொருள் எல்லாமே வியாபாரிகள்கிட்ட போயிடுச்சு. வியாபாரிகள்கிட்ட போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து செலவை குறைச்சி வேலையை குறைச்சி அதிக லாபத்துக்கு விற்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்ப இதெல்லாம் யாரு வந்து ஊறல் போடுறது, யாரு செம்மண்ணில் குழப்பி வைக்கிறது, அது முளைக்கிறது, எப்ப காய வைக்கிறது, எப்ப பருப்பாக்கி கொடுக்கறது. அதனால உடனே துவரையை எடு, கெமிக்கல் நன, தோலை எடு, 2ஆவது உடை. இப்ப கருப்பு உளுந்து தான் நம்மளுக்கு உளுந்து. இப்ப வெள்ளையா கடையில விற்குது வெள்ளை உளுந்து. ஏன் வெள்ளை உளுந்து விற்குது? இந்த பெண்கள் எல்லாமே கருப்பு உளுந்து வாங்கிட்டு போய் அதை தண்ணியில கொட்டி ஊறின பிறகு அப்புறம் அந்த தோலெல்லாம் ஊத்திக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்குது? வெள்ளை பருப்பு வாங்கிட்டு வான்னு பொம்பளைங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீரியல் தான் முக்கியம். குடும்பத்தில் இருக்க நண்பர்களுடைய உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. காரணம்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. வேணும்னா அவங்க அது மாதிரி செய்யல, விழிப்புணர்வு கிடையாது. கருப்பு உளுந்து சாப்பிட்டாதான் உடலுக்கு ஆரோக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியல. வெள்ளை உளுந்து சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். எப்படி கெடுதல்? கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தா மாத்துறதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த தோலை நம்மளால உரிச்சு எடுக்க முடியுமா? விரல உட்காந்துட்டு கெமிக்கல் நினைச்சாதான், கெமிக்கல் தண்ணியில கொட்டினாதான் அது அப்படியே உப்பிடும். இப்போ ஒண்ணு எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவோம்? ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்துவோம். சொந்த கதைங்களாம் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. பாக்குறோம்ல, அந்த பொண்ணை பிடிக்கல, ஒத்துக்கல, அதனால மூஞ்சில ஆசிட் ஊத்துனாங்கன்னு 100 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் ஆசிட் ஊத்தி நல்லா அலசி விட்டு அதுல பருப்பை கொட்டினோம்னா அந்த தோல் பூரா அப்படி பொங்கிடும். பொங்கின பிறகு ஒரு பெல்ட்ல போட்டு தேய்ச்சா எல்லா தோலும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில கொண்டு அலசிட்டு வெயில காய போட்டுருவாங்க. ஈஸியான வேலை தோல் எடுக்கிற வேலை. ஆனா நம்ம தமிழர்கள் பாரம்பரியமா இந்த துவரம்பருப்பா இருக்கட்டும், உளுத்தம்பருப்பா இருக்கட்டும், அதுக்கு தோல் எடுக்கிறது என்ன பண்ணாங்கன்னா, மண் இருக்கு இல்லையா, சாதாரண மண் இல்ல, செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த செம்மண்ணு கூட சாதாரண செம்மண் இல்ல, பயிர் பண்ணாத நிலம், ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தோம்னா பல ஆயிரம் வருஷமா அங்க பயிர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா விவசாயம் எங்க பயிர் பண்றோம்னா அங்கதான் உரம் யூரியா எல்லாம் போட்டிருப்பான், அங்கதான் கெமிக்கல் அந்த மண்ணில் இருக்கும். இப்ப ஃபாரஸ்ட்னா அங்க யாரும் பயிர் பண்ணிருக்க மாட்டாங்க, அங்க யாரும் உரம் கொண்டு போட மாட்டாங்க, யூரியா போட மாட்டாங்க. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து குழப்பி அதுல இந்த தானியங்களை, துவரையோ அல்லது பாசிப்பருப்போ அல்லது மொச்சப்பருப்போ எந்த பயிரா இருந்தாலும் அந்த பயிரை அந்த மண்ணில் போட்டு குழப்பி வச்சு முட்டுக்கட்டி வச்சிட்டோம்னா ஒரு நைட்டு மட்டும், மறுநாள் காலையில முளைஞ்சிரும். முளைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து களத்துல காய வச்சோம்னா அந்த மண்ணு குழப்பம் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணு குழப்பி இருக்கிறதுனால அந்த தோல்லாம் ஊறி போய் மறுநாள் வெயில்ல போடும்போது அப்படியே உப்பிக்கும் தோல் தானா, இயற்கையான முறையில. இதுக்கு நாள் கிடக்கும், 24, 48 மணி நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. அதனால அது செய்யாத இருக்கிற வியாபாரிங்க எல்லாம் அப்படியே கெமிக்கல் நினைச்சு அப்படியே உடனே அன்னைக்கே பருப்பு ரெடி பண்ணிடுவாங்க. அதை சாப்பிட்டோம்னா அந்த கெமிக்கல் எல்லாமே நம்ம வயிற்றுல உணவு முடிய போவோம், உள்ள போய் அல்சரை உண்டு பண்ணோம், இப்படி பல நோய்கள் வரும். பாரம்பரியமா நம்ம விவசாயிகள் எப்படி ஆரம்பத்துல சாப்பிட்டாங்களோ அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போக தேவையில்ல, வைத்தியம் பார்க்க தேவை, மருந்து சாப்பிட தேவையில்ல. பாரம்பரிய உணவு அப்படியே சாப்பிட்டோம்னா, அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா, இப்ப நம்ம அவசர உலகம், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், ஓடி ஓடி ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு 45-50 வயசு வரையும் சம்பாதிக்கிற பணம் அதுக்கப்புறம் நம்ம சாவர வரைக்கும் பூரா மரமும் செலவாகிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே நம்ம வந்து சம்பாதிக்கிறது 2வது கட்டம் தான், உடல் ஆரோக்கியம் தான் முதல் கட்டம். உடல் ஆரோக்கியத்தை எது நல்ல உணவுப் பொருளை தேடி பார்த்து அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழலாம். இதுதான் நம்ம தமிழ் பாரம்பரியத்தினுடைய உணவு வகைகள். நம்ம அது மாதிரி செம்மண் கட்டி முளைக்கட்டின துவரம்பருப்பு, முளைக்கட்டின மொச்சல் பருப்பு, தட்டைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வடைப்பருப்பு எல்லாமே முளைக்கட்டி கொடுக்குறோம். அது மாதிரி புக்கெல்லாம் இருக்கு. ஆமா, புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வீட்டுல கீரை சாப்பிடுறோம் இல்லையா, நம்ம அரைக்கீரை சாப்பிடுவோம், சிறுகீரை சாப்பிடுவோம், பொன்னாங்கண்ணி கீரை, அப்படி ஒரு 10 கீரை நமக்கு தெரியுமா? அதிகபட்சம் 10 கீரை தான் தெரியும். மீதி கீரை நம்ம மறந்துட்டோம். நம்ம தமிழர்கள் எப்படி நம்ம தமிழ் வரலாறு மறந்துட்டு நம்ம இன்னைக்கு சும்மா அடுத்த வரலாறு பேசிட்டு இருக்கோமோ அது மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கத்தையும் மறந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்ன 200 வகையான கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். 200 வகையான கீரைகள். ஏன்னா அந்த கீரைகள்லாம் சாப்பிட்டா அந்த உடம்புக்கு நோய் சரியாகுதுன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப தூதுவளை இருக்கு. இப்ப தூதுவளை நீங்களா கீரைன்னு சொல்லுவீங்களா, மூலிகைன்னு சொல்லுவீங்களா? ஆமா. ஆனா அந்த காலத்துல தூதுவளையை நம்ம கீரையா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. முசுக்க இருக்குது, இது எல்லாமே நம்ம கீரையை தான் பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் சாப்பிடாத தள்ளி வச்சதுனால அதை சாப்பிடுப்பா சரியா போயிடும் பாட்டி சொல்லக்குள்ள நம்ம அதை மூலிகையா நினைச்சு மூலிகைன்னு இப்ப பேர் வச்சிட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கீரையா சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதனுடைய பேரு, அதனுடைய அந்த கீரை எப்படி சமைக்கணும், அதை சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன நோய் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்துல முழுசா இருக்குங்க. ஆமணக்கு கீரையை நம்ம சமைச்சு சாப்பிடலாம், கீரையா கூட்டா வச்சு சாப்பிடலாம்.
அது எப்படி சமைக்கணும்னு இதுல போட்டிருப்போம், முழு விளக்கம் அதுல இருக்கு. யாருக்குன்னா வேணும்னா இந்த அண்ணனுடைய டீடைல் ஆமா. கீழே வீடியோ கீழே போடுவோம். யாருக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து அடுப்பில்லா சமையல்னு பேரு. அதாவது இப்ப நம்ம 3 வேளையுமே சமைச்சுதான் சாப்பிடுறோம். சமைக்காம சாப்பிடுறது, சமைக்காம 3 வேளையும் சாப்பிடுறது. நீங்க தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு சமைக்கவே தேவையில்ல. இந்த புத்தகம் உங்க கையில இருந்ததுன்னா இதுல போட்டிருக்கிற மாதிரி பழங்கள், அவுல் வகைகள், தானியங்கள் இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடுறது, வேர்க்கடலை இதெல்லாம் ஊற வச்சு காம்பினேஷன் கலக்கிறது, ஒன்னா கலந்தா ஒரு முழு உணவே தயார் பண்ணிடலாம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து. அந்த மாதிரி ஒரு 200 வகையான வித்தியாசமான உணவு வகைகள் இதுல இருக்கு இந்த புத்தகத்துல. நமக்கு நாமே மருத்துவர் அப்படின்னா, இப்ப நாம வந்து மருத்துவம் படிச்சாதான் மருத்துவர்னு இல்ல இந்த புத்தகம். இப்ப நம்ம வந்து பொதுவா ஜெனரல் நாலேஜ்னு சொல்லுவோம், பொது அறிவுன்னு சொல்லுவோம். இந்த புத்தகத்தை வாங்கி யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆங்கில மருத்துவம்னா என்ன, தமிழ் மருத்துவம்னா என்ன, அது மாதிரி ஆயுர்வேதிக் மருத்துவம்னா என்ன. இப்ப தலைவலிக்குதுன்னா அனாசின் மாத்திரை வாங்கிட்டு வா, நோவலிசின் மாத்திரை வாங்கிட்டு சொல்றோம் இல்லையா, அந்த மாத்திரை சாப்பிட்டா தலைவலி மட்டும் தான் போகுமா, இல்ல உடம்புல வேற என்ன ஏதாவது வருமா நமக்கு? டாக்டர் போனோமா அவர் ஒரு மருத்துவம் பாக்குறாரு, அந்த மருத்துவம் பாக்குறது சரிதானா, அவர் போடுற ஊசி நமக்கு போடுறாரு இல்லையா ஜுரம், அந்த ஊசி சரிதானா, இது எல்லாமே நம்ம இந்த புத்தகத்தை படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம உடல் கூறுகள் என்னன்னா, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அந்த மாதிரி மருத்துவம் எந்தெந்த மருத்துவம் பார்த்தா எந்தெந்த மருத்துவம் உடம்புல எப்படி வேலை செய்யும், இந்த மாதிரி பொது ஜெனரல் நாலேஜ் இதை படிச்சோம்னா அவ்வளவு விஷயத்தை நம்ம கத்துக்கலாம். அந்த மாதிரி புத்தகம் இது. அது மாதிரி இது அதாவது இயற்கை உணவின் ரகசியம். நீங்க இயற்கையான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்லது எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்படிலாம் உங்க உடல்ல வந்து அந்த நோய் தீர்க்கிற மாதிரி எப்படிலாம் வேலை செய்யுது, அதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு நம்ம தெரியாத சித்தர்கள் சொல்லி வச்ச ரகசியங்கள். அந்த ரகசியங்கள் முழுக்க அதுல மூவா அப்பன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சித்த மருத்துவர் தான், அவரு ஆதிகால சித்த மருத்துவர், அவர் எழுதின புத்தகம் இது. இப்ப ஏதாவது இதெல்லாம் வீட்லயே கல்டிவேட் பண்ணி எல்லாமே நம்ம வந்து பயிர் வகைகள் எல்லாமே ஆர்கானிக் விவசாயத்துல ஒரு சில பயிர் நம்மளே பண்றோம், ஒரு சில பயிர் நம்மளால பண்ண முடியாத யாரு பண்றாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிறோம், வாங்கி நாம வந்து நம்ம வீட்டுல மதிப்பு கூட்டி பண்றோம். அது மாதிரி வேர்க்கடலையை வந்து நம்ம மரச்செக்கில் ஆட்டி எண்ணெயா கொடுக்குறோம். கொல்லிமலையில போய் நம்ம தேன் எடுத்துட்டு வந்து பாருங்க, ஒரிஜினல் தேன் நம்ம பண்ண வச்சு எடுக்கிற தேன் இல்ல, ஒரிஜினலா மலையில இருந்து தேனை கூண்டு அழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொல்லிமலையில அழிச்சு அந்த அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்கி நம்ம பாக்கெட் பண்ணி விற்கிறோம். அது மாதிரி தானியங்கள் எல்லாமே நம்ம திணை, சாமை, வரகு, குதிரவாளி, கம்பு, பச்சை பயிறு, வேர்க்கடலை எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க. அது மாதிரி இட்லி பொடி, சாதப்பொடி, இதெல்லாம் இந்து உப்பு, நம்ம ஹிமாலயன் சால்ட்னு சொல்லுவோம்ல, அந்த சால்ட் இது இந்து உப்பு. அதாவது இயற்கையாவே மலையில வந்து உப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த பாறை வந்து உப்பா மாறும். இது முழுக்க இமயமலையில தான் கிடைக்குது, அது பாகிஸ்தான் ஏரியாவில் அதிகமா கிடைக்குது. அந்த ஹிமாலயன் சால்ட் இந்த உப்புங்க. உளுந்து நம்மகிட்ட இருக்குதுங்க, கருப்பு உளுந்து, பருப்பு வகைகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, எண்ணெய், தேன். காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி காட்டன் பேக் வச்சு கொடுக்குறோம், பாலிஸ்டர் எதுவும் பயன்படுத்தாம 100% காட்டன் பேக். அண்ணனுடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு ஆர்கானிக் எடுத்து. ஆமாங்க, நம்ம நம்பர் சொல்லிடுறேங்க, 97 51 10 44 50. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். பரிசு இருக்காமா? தமிழ்நாடு 100% இயற்கை விவசாயம் மாறிடுவாங்க.